புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வர எல்லோருக்கும் ஆர்டர் ஸ்க்ரீனை பார்த்தாலே ஒரு திகிலாக இருக்கும். என்னடா இப்படி 1008 ஆப்ஷன்ஸை கொடுத்து வச்சுருக்கானுங்க, எதை சூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ண அப்படின்னு குழம்பி போயிடுவோம். அதை பற்றி தெளிவாக விளக்குறதுக்கு தான் இந்த எபிசோட். ஸ்டாக் மார்க்கெட்டில் பழந்துன்னு கொட்டை போட்டவர்களுக்கெல்லாம் இது வேஸ்ட் ஆஃப் டைம். உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்திக்கோங்க. மற்றவங்களுக்கு வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் 2 வெர்ஷனில் இருக்கும். டைரக்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ரெகுலர் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ரெகுலர் ஃபண்ட்ங்கிறது ஐசிஐசிஐ டைரக்ட் மாதிரிப்பட்ட ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜ் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ரெகுலர் ஃபண்டை நாம் வாங்கவே கூடாது. ஏன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் ஃபண்டை விட 2 மடங்குக்கு மேலே இருக்கும். அப்படின்னா அதுக்கு நாம் கட்டுற ஃபீஸ் டைரக்ட் ஃபண்டை விட ரொம்ப அதிகம். அதனால் நம்ம எப்போவுமே டைரக்ட் ஃபண்டை தான் வாங்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கேனரா ரொபேக்கோ எமர்ஜிங் எக்விட்டிஸ் ஃபண்டை பார்க்கலாம். அதோட ரெகுலர் வெர்ஷனோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.86%, டைரக்ட் வெர்ஷனோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.64%. அப்படின்னா ரெகுலர் வெர்ஷனில் 1000 ரூபாய் பேலன்ஸுக்கு வருஷத்துக்கு 18 ரூபாய் 60 பைசா ஃபீஸ். டைரக்ட் வெர்ஷனோட ஃபீஸ் 6 ரூபாய் 40 பைசா. ரெகுலரில் இருக்கிற ஃபீஸ் டைரக்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இந்த வித்தியாசம் பார்க்க சின்னதாக தெரிஞ்சாலும் லாங் டேர்மில் பெரிய டிஃப்ரென்ஸாக கொண்டு வந்துடும். அதனால் எப்போவுமே ஒரு ஃபண்டோட டைரக்ட் வெர்ஷனை தான் நாம் வாங்க பார்க்கணும். டைரக்ட் ஃபண்ட்ஸை எங்கே வாங்கலாம்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேயே டைரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த கேனரா ரொபேக்கோ எமர்ஜிங் எக்விட்டிஸ் ஃபண்டை கேனரா ரொபேக்கோலேயே டைரெக்டாக வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுதுன்னா, அடுத்த ஆப்ஷன் டைரக்ட் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுற ப்ரோக்கரேஜ் மூலமாக வாங்கிக்கலாம். ஜீரோதா, க்ரோ, குவேரான்னு பல ப்ரோக்கரேஜஸ் டைரக்ட் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டைரக்ட் ஃபண்டை வாங்கிக்கோங்க. இந்தியாவில் தான் இந்த டைரக்ட் ரெகுலர் அப்படிங்கிற குழப்பம் எல்லாம். யூஎஸில் இருக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இங்கே இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரே வெர்ஷனில் தான் இருக்கும். இப்போ நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எந்த வெர்ஷனை வாங்கணும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதை எப்படி ஆர்டர் பண்ண? ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டர் பண்ணுறது சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆர்டர் ஃபார்மில் நம்ம 2 விஷயந்தான் சப்மிட் பண்ணணும். ஒன்று, நம்ம எந்த ஃபண்டை வாங்க நினைக்கிறோமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சார்ல்ஸ் ஷ்வாபில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டர் ஃபார்ம். வேன்கார்ட் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் VTSXை நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். அடுத்து நாம் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், எவ்வளோ பணத்துக்கு இந்த ஃபண்டை வாங்க நினைக்கிறோம், அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். எந்த ஃபண்டை வாங்க நினைக்கிறோம், எவ்வளோக்கு வாங்க நினைக்கிறோம், அந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் இங்கே முக்கியம். எல்லா ப்ரோக்கரேஜஸ்லையுமே அதை தெளிவாக கேட்பாங்க. அதுபோக ஒவ்வொரு ப்ரோக்கரேஜஸும் வேறு சில விஷயங்களை கேட்கலாம். இங்கே சார்ல்ஸ் ஷ்வாபில் இந்த ஃபண்டை வாங்குறதுக்கான ஃபீஸை மொத்த பணத்தோடு ஆட் பண்ணிக்கவா அல்லது தனியாக சார்ஜ் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோக டிவிடெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷனும் கேட்குறாங்க. இந்த கேள்விகள் ஒவ்வொரு ப்ரோக்கரேஜஸ்லையும் மாறுபடலாம். அந்த கேள்விகளுக்கு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆர்டரை சப்மிட் பண்ண பிறகு உடனே ப்ரோக்கரேஜ் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிடாது. அந்த நாளோட முடிவில் தான் அந்த ஃபண்டோட நேப் ப்ரைஸை பொறுத்து புது ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கட் ஆஃப் டைம் வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு ப்ரோக்கரேஜஸ்க்கும் மாறுபடலாம். யூஸ்வலாக அது பகல் 3 மணியாக இருக்கும். 3 மணிக்கு முன்னால் சப்மிட் பண்ணப்பட்ட எல்லா ஆர்டர்ஸும் அன்றைய தினத்தோட முடிவில் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் நாம் 3 மணிக்கு மேலே தான் ஆர்டர் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டர் அடுத்த நாள் முடிவில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நிறைய பேர் இதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. என்னடா ஆர்டர் சப்மிட் பண்ணேன் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகலையே அப்படின்னு குழம்பி போயிடுவாங்க. அதனால் உங்கள் ப்ரோக்கரேஜோட கட் ஆஃப் டைமை தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாலேயே உங்கள் ஆர்டரை சப்மிட் பண்ண பாருங்கள். இப்போ நான் 3 மணிக்கு முன்னால் 5000 ரூபாய்க்கு ஆர்டர் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அன்றைய நாள் முடிவில் அந்த ஃபண்டோட நேப் ப்ரைஸ் 100 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு அந்த ஃபண்டோட 50 யூனிட்ஸ் அலாட் ஆகும். அதை நான் அடுத்த நாள் என் அக்கௌண்ட்லேயும் பார்க்க முடியும். இப்போது ஸ்டாக்ஸ் அண்ட் ETFஸை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் அண்ட் ETFs ரியல் டைமில் ட்ரேட் ஆகும். அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி இருக்கும்போது நாம் ஆர்டரை சப்மிட் பண்ணுனா அந்த ஆர்டர் உடனே மார்க்கெட்டுக்கு போயிடும்.
அது எந்த மாதிரிப்பட்ட ஆர்டர் அப்படிங்கிறத பொறுத்து அது உடனே எக்ஸிக்யூட் ஆகலாம், அல்லது நம்ம ஆர்டரில் இருக்கிற கண்டிஷன்ஸை பொறுத்து அதை மீட் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆகலாம். கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுல்ல? சரி, இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்ப்போம். அந்த குழப்பம்லாம் போயிடும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சார்ல்ஸ் ஷ்வாபோட ஸ்டாக்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ் வாங்குகிற ஸ்க்ரீன். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்கரேஜஸ்லேயுமே இதே ஒர்க் ஃப்ளோவை தான் பார்ப்போம். இப்போ நம்ம கையில் $5000 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு டெஸ்லா ஸ்டாக்கை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். டெஸ்லாவோட டிக்கர் சிம்பல் TSLA. அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அதை என்ட்ரு பண்ண உடனே டெஸ்லாவோட கரண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை கீழே பார்க்குறோம். அடுத்து ஆக்ஷன், வாங்க போகிறோமா அல்லது விற்க போகிறோமா அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ நாம் வாங்க பார்க்குறோம், அதனால் பை சூஸ் பண்ணணும். அடுத்து குவான்டிட்டி, எத்தனை ஷேர்ஸ் வாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட $812. நாம் வச்சிருக்கிற 5000க்கு 6 ஷேர்ஸ் வாங்கலாம். அப்போ இங்கே 6 அப்படின்னு என்ட்ரு பண்ணணும். அடுத்து ஆர்டர் டைப், இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய இடம். முக்கால்வாசி பேருக்கு குழப்பம் வர்றது இங்கே தான். மார்க்கெட் ஆர்டருங்கிறது நம்ம ஆர்டரை சப்மிட் பண்ண உடனே மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் என்னவா இருக்குதோ அந்த ப்ரைஸுக்கு உடனே இமிடியட்டாக ப்ரோக்கரேஜ் வாங்கிடும். வெயிட்டிங் டைமே கிடையாது. ஓ, அது நல்ல விஷயம் தானே, சூப்பர். அப்போ அதை தான் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டா? அதுதான் இல்லை. ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம ஆர்டரை சப்மிட் பண்ணும்போது டெஸ்லாவோட ப்ரைஸை பார்த்தா $812 இருக்குது. ஆனால் நம்ம ஆர்டரை சப்மிட் பண்ண பிறகு ஒருவேளை மார்க்கெட்டில் டெஸ்லா ஷேரை விற்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆளும் $900 கேட்டால் மார்க்கெட் உடனே அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஏன்னா நாம் மார்க்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட்டில் இந்த ஷேரோட ப்ரைஸ் என்னவோ, அதாவது டெஸ்லாவோட ஷேரை விற்க நினைக்கிறவங்க என்ன ப்ரைஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸுக்கு வாங்கு அப்படின்னு ப்ரோக்கரேஜ்ட்டு சொல்லியிருக்கிறோம். அப்போ ப்ரோக்கரேஜ் கண்ணை மூடிட்டு என்ன விலைக்கு கிடைக்குதோ அந்த விலைக்கு டக்குன்னு வாங்கிடும். அப்படி அது $900 வாங்குச்சுன்னா நாம் கிட்டத்தட்ட 10% அதிகமாக விலை கொடுத்து வாங்கியிருப்போம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்காட்டு. இது டெஸ்லாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா டெஸ்லாவோட வால்யூம் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் பண்ணின முதல் 1.5 மணி நேரத்திலேயே 7 மில்லியனுக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு. அப்படின்னா 7 மில்லியன் ஷேர்ஸ் கைமாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கும்போது இப்படி 10% ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனின்னு வச்சுப்போம். மொத்தமாகவே 10,000 அல்லது 20,000 ஷேர்ஸ் தான் ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகலாம். வால்யூம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வால்யூம் ரொம்ப குறைவாக இருந்தால் இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வாங்கும்போது மட்டும் இல்லை, விற்கும்போதும் அன்ஃபேவரபிளான ப்ரைஸ்க்கு விற்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே மார்க்கெட் ஆர்டரை சூஸ் பண்ணக்கூடாது. சில ப்ரோக்கரேஜஸில் டிஃபால்ட்டாகவே மார்க்கெட் ஆர்டர் தான் காட்டுவாங்க. மறந்தும் கூட அதை சூஸ் பண்ணாதீங்க. நாம் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அடுத்து இருக்குது பாருங்கள், லிமிட் ஆர்டர். அதை தான் சூஸ் பண்ணணும். லிமிட் ஆர்டரில் நாம் என்ன ப்ரைஸ்க்கு வாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணலாம். நாம் என்ட்ரு பண்ணின லிமிட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. அது கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ நாம் என்ன பண்ணலான்னா, கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸுக்கு 10 பைசாலேருந்து 50 பைசா வரை கொஞ்சம் அதிகமாக லிமிட் செட் பண்ணி ஆர்டரை சப்மிட் பண்ணலாம். இப்போ டெஸ்லா $811.85 ட்ரேட் ஆகுதுன்னா நாம் பை ஆர்டர் சப்மிட் பண்ணும்போது $812 லிமிட் செட் பண்ணி ஆர்டரை சப்மிட் பண்ணலாம். ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ வேகமாக மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஆர்டர் உடனே எக்ஸிக்யூட் ஆகலாம் அல்லது கொஞ்சம் நேரம் ஆகலாம். மார்க்கெட் சர்ன்னு மேலே போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாமலே போயிடலாம். மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து நாம் அந்த ப்ரைஸ் லிமிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம $812 லிமிட் ஆர்டர் சப்மிட் பண்ணினோம்னா மார்க்கெட்டில் டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் $812 அல்லது அதுக்கு குறைவாக இருந்தால் மட்டுமே ப்ரோக்கரேஜ் நம்ம ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணும். 812க்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னா அந்த ப்ரைஸ் 812க்கு கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். விற்கும் போதும் இதே லிமிட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணணும். எந்த ப்ரைஸ்க்கு விற்க நினைக்கிறோம் அப்படின்னு லிமிட் செட் பண்ணிவிட்டு ஆர்டரை சப்மிட் பண்ணணும். அந்த ப்ரைஸ்க்கு கீழே போயிடுச்சுன்னா ப்ரோக்கரேஜ் நம்ம ஷேர்ஸை விற்காது. நாம் செட் பண்ணின ப்ரைஸ்க்கு மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் விற்கும். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் எப்போவுமே அஸ் அ ஹேபிட் லிமிட் ஆர்டரை தான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணணும்.
மார்க்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணவே கூடாது. மற்ற ஆர்டர் டைப்ஸ் அட்வான்ஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு, நம்மள மாதிரிப்பட்ட லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் தேவையில்லாத ஆணி. இருந்தாலும் குயிக்காக சொல்லிடுறேன். அடுத்து இங்கே பார்க்குற ஸ்டாப் ஆர்டரில் நாம் வாங்க நினைக்கிற ப்ரைஸை என்டர் பண்ணிக்கலாம். ஷேர் ப்ரைஸ் அதுக்கு கீழே போனால் ப்ரோக்கரேஜ் உடனே அதை மார்க்கெட் ஆர்டராக சப்மிட் பண்ணிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் டெஸ்லாவை வாங்க $812 ஸ்டாப் ஆர்டர் சப்மிட் பண்ணினேன்னா டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் 812க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அந்த ஆர்டர் சப்மிட் ஆகியிருக்காது. எப்போ டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் 812க்கு கீழே வருதோ ப்ரோக்கரேஜ் உடனே அந்த ஆர்டரை சப்மிட் பண்ணிவிடும். ஒன்ஸ் சப்மிட் பண்ண பிறகு டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் 812க்கு மேலே போய் இருந்தாலும் அந்த ஸ்டாப் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதே இது லிமிட் ஆர்டர்னா 812க்கு மேலே ப்ரைஸ் இருந்தால் ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகாது. இதுதான் லிமிட் ஆர்டருக்கும் ஸ்டாப் ஆர்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ ஸ்டாப் ஆர்டரையும் லிமிட் ஆர்டரையும் கம்பைன் பண்ணுனா அதுதான் ஸ்டாப் லிமிட் ஆர்டர். இப்போ ஸ்டாப் ப்ரைஸ் 811 செட் பண்ணிவிட்டு லிமிட் ப்ரைஸ் 812 அப்படின்னு செட் பண்ணிட்டா எப்போ டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் 811 இருந்து கீழே வருதோ உடனே அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகி ப்ரோக்கரேஜ் மார்க்கெட்டுக்கு அனுப்பிடும். ஆனால் அதை அனுப்பும்போது $812க்கு லிமிட் செட் பண்ணி அனுப்பும். அப்போ மார்க்கெட்டில் டெஸ்லாவோட ஷேர் ப்ரைஸ் 812க்கு கீழே இருந்தால் மட்டுமே அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஸ்டாப் லிமிட் ஆர்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ். நாம் எப்போவுமே லிமிட் ஆர்டரை தான் யூஸ் பண்ணணும். அடுத்து டைமிங். நாம் சப்மிட் பண்ணின ஆர்டர் எவ்வளோ நாள் எஃபெக்டிவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் இந்த டைமிங் ஆப்ஷன். எப்போவுமே டே ஒன்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஆர்டரை சப்மிட் பண்ணின நாள் மட்டும்தான் அந்த ஆர்டர் வேலிட். அந்த நாள் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அது இன்வேலிட் ஆகிடும். அடுத்த நாள் நாம் மறுபடியும் வேறு ஆர்டர் சப்மிட் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த ஆர்டர் இன்னும் 60 நாள் வரை எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குட் டில் கேன்சல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இதை 60 நாளைக்கெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சு ட்ராக் பண்ணிவிட்டு இருக்க மாட்டோம். டே ஒன்லி ஆப்ஷனே எப்போவுமே சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையில்லாத ஆணி. இக்னோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஸ்டாக்ஸ் ஆர் ETFs ஆர்டர் பண்ணுறது. சிம்பிள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.